காலை 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து விட்டான் நவநீதன். தமிழகத்தின் பின்னலாடை தொழில் நகரமான திருப்பூரில் கடந்த 1.5 வருடங்களாக வேலை பார்த்து வரும் நவநீதன் தங்கியிருப்பது அவன் அத்தை வீட்டில். வழக்கமாக 6:30 அல்லது 7 மணிக்கு மேல் எழுபவன் இன்று 5:30 மணிக்கே எழுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. கிருத்திகா நவநீதனின் அத்தை மகள், அத்தையின் ஒரே மகள். அவன் தூக்கம் கலைந்து எழுந்ததும் முதலில் கிருத்திகாவின் முகத்தில்தான் கண் விழித்தான். அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள். இன்று அவளுக்கு பிறந்த நாள். வெளியே வானம் வெளுக்கத் தொடங்கியிருந்தது. வீதியில் நடப்பவர்கள் எல்லோருக்கும் மிக வேலை இருந்தது. நடைப்பயிற்சி அறியா நகரம். ஆனால் இங்கு சாதாரணமாக நடப்பதே ஒரு நடைப்பயிற்சி போலத்தான். நவநீதன் வாய் கொப்பளித்து முகம் கழுவி போனதும் அடுப்பின் முன்னால் நின்று சமையலில் ஈடுபட்டு கொண்டிருந்த அவன் அத்தை கேட்டாள், நேரத்துல போகணுமா? இல்ல என்றான். அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் அத்தை. நீ நேரத்துல எந்திரிச்சத பார்த்து நான் அப்படி நினைச்சிட்டேன். தூக்கம் தெளிஞ்சிருச்சு. காபி சூடு பண்ணி தரேன், உட்காரு. அடுப்பில் இருந்த ஒரு பாத்திரத்தை இறக்கி வைத்துவிட்டு காபி பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வைத்தாள் அத்தை. அப்பாவின் இளைய தங்கை இவள். அத்தைக்கு சொந்தமான ஒரு சின்ன வீடு இது. 2 அறைகளை மட்டும் கொண்ட சாதாரண ஓட்டு வீடு. முன்னறை 10க்கு 6 என சமையற்கட்டு. உள்ளே ஒரு அறை 10க்கு 10. ஹால். அறை எல்லாம் அது ஒன்றுதான். உள்ளே போய் கட்டிலில் உட்கார்ந்தான் நவநீதன். ஆழ்ந்து தூங்கும் கிருத்திகாவை பார்த்தான். லைட் போட்டுக்கோ. எதற்கோ உள்ளே வந்த அத்தை 0 வாட்ஸை அணைத்து விட்டு டியூப் லைட்டை போட்டு விட்டாள். இவ தூங்கரா என்றான். எழுப்பி விடு. கழுதை விட்டா தூங்கிட்டே இருப்பா எனச் சொல்லி விட்டு அத்தை வெளியே போனாள். மீண்டும் கிருத்திகாவை பார்த்தான். 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு காலேஜ் போகாமல் 2 வருடங்களுக்கு மேலாக அவளும் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய்க் கொண்டிருக்கிறாள். ஒரே பெண் என்பதால் நிறைய செல்லம், பிடிவாத குணம். அத்தை ஆவி பறக்கும் காபியுடன் வந்தாள். அவன் கையில் காபியை கொடுத்து விட்டு கிருத்திகாவை தட்டி எழுப்பினாள். எந்திரிக்கிறாளா பாரு, சனியன். ஏய் எந்திரி, எருமை. அத்தை திட்டினாள். விடுத்தே என்றான் நவநீதன். இன்னிக்கு அவ பொறந்த நாள். சனியன் அது இதுன்னு திட்டாத, நல்லா சொல்லு உங்கொத்தைக்கு என்று மூடிய கண்களை திறக்காமலே சொன்னாள் கிருத்திகா. வாயிலையே சூடு போடறேன். அத்தை திட்டி விட்டு முன்னறைக்கு போனாள். அரை கண் திறந்து நவநீதனை பார்த்து விட்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டாள் கிருத்திகா. ஹேப்பி பர்த்டே கிருத்தி, அவள் கிட்ட சொன்னான் நவநீதன். தேங்க்ஸ். கண் விழித்து அவனை பார்த்து சிரித்தாள். அத்தை மீண்டும் கிருத்திகாவுக்கு காபி கொண்டு வந்தாள். நல்ல நாளும் அதுவுமா, தூங்கி வழியாம கொஞ்சம் சுறுசுறுப்பா எந்திரி. இந்த காபி குடி, போம்மா. இரட்டை மேற்கோள்குறி. மகுடுங்கத்தே. நவநீதன் காபியை கையில் வாங்கி கொண்டான். அதை எட்டி டிவி ஸ்டேண்டு மேல் வைத்தான். எந்திரி கிருத்தி. இரட்டை மேற்கோள்குறி. நீயுமா? அடுப்புல குழம்பு வெச்சிருக்கேன், பொங்குதானு பாத்துக்க நவனி. நான் வெளியே போயிட்டு வந்தர்றேன் என நவநீதனிடம் சொல்லி விட்டு போனாள் அத்தை. காபியை உறிஞ்சிக் கொண்டே கிருத்திகாவை எழுப்பினான். எந்திரிங்க மேடம், கொஞ்ச நேரம் தூங்க விடறியா? பொறந்த நாளும் அதுவுமா, இப்படி தூங்கிட்டிருக்கலாமா? வேற என்ன செய்ய சொல்ற? காலையில நேரத்துல எந்திரிச்சு குளிச்சு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு கோயில் குளம்னு போயிட்டு வர வேண்டாமா? நான் பொறந்த நாளே கொண்டாடறதில்ல. இரட்டை மேற்கோள்குறி. ஏன் பிடிக்கலை என்றான். அப்பா என்று ஒருவர் இருந்தும் அதிகமாக அவர் இல்லாமல் வளர்ந்த பெண் கிருத்திகா. அதோடு உடன்பிறப்பு என்று யாரும் இல்லாமல் போனதால் அண்ணன் தம்பி அறியாதவள். நவநீதன் அவள் வீட்டுக்கு வரும் முன் அவள் மனதில் குடி கொண்டிருந்த ஒரு பெரிய மனக்குறை இப்போது அவன் மூலமாக காணாமல் போயிருந்தது. அவன் தன் முறை பையன் என்றாலும் அதையும் தாண்டி அவனிடம் நன்றாக பேசி கொண்டிருந்தாள். அவனை வம்பிக்கிழுப்பது, அவனை சண்டை போட்டுக் கொள்வது என அவள் செய்வது எல்லாம் முறை பையன் என்கிறதாள் அல்ல என்பதை நவநீதனும் மிக நன்றாக புரிந்து வைத்திருந்தான். அவன் காபி டம்ளரை எட்டி தள்ளி வைத்தான். காபி ஆறுது கிருத்தி, எந்திரிச்சு குடி. இரட்டை மேற்கோள்குறி. ஆறட்டும். எந்திரி. எந்திரிச்சு. என்ன கேள்வி இது? இன்னிக்கு உனக்கு பொறந்த நாள் இல்ல? இரட்டை மேற்கோள்குறி. அதுக்கு என்ன? வருஷம் அது வந்துட்டுதான் இருக்கு. தூங்காத சோம்பேறி. நீயும் ஏன் என்னை திட்டுற? இன்னிக்கு ஒரு நாளாச்சும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்து பாரு.
அடுப்பில் இருந்து குழம்பு பொங்கி அடுப்பில் வழியும் சத்தம் கேட்டது. வேகமாக எழுந்து வெளியே போனான் நவநீதன். நல்ல வேளையாக அடுப்பு அணையாமல் இருந்தது. குழம்பு சட்டி மீது இருந்த மூடியை அகற்றினான். அடுப்பு சிம்மில்தான் எரிந்து கொண்டிருந்தது. அவன் அடுப்பை சீராக்கி விட்டு மீண்டும் சென்று பார்த்தபோது காபியை பருகிக் கொண்டிருந்தாள். ஏய், ஊத்த வாயே, இரட்டை மேற்கோள்குறி, இரட்டை மேற்கோள்குறி. என்ன பழக்கம் இது? காலை 7 மணி. குளித்து விட்டு வந்து உடை மாற்றிக் கொண்டிருந்தான் நவநீதன். 7:40 மினி பஸ்க்கு போய் விடுவான். அவனது கம்பெனி கொஞ்சம் தூரம். 2 மினி பஸ்கள் மாற வேண்டும். பிரஷ் எடுத்து கொண்டு உள்ளே வந்தாள் கிருத்திகா. என் பர்த்டேக்கு கிஃப்ட் எதுவும் இல்லையா? பிரஷை எடுத்து கையில் பிடித்து கொண்டு அவனிடம் கேட்டாள் கிருத்திகா. இருக்கு. என்ன? இரட்டை மேற்கோள்குறி. ஷாக் ஆகிருவ. நான் குடுக்கற கிஃப்ட்ல இரட்டை மேற்கோள்குறி. நான் மாட்டேன். கிஃப்ட் குடு. அப்படியா? சரி, கிஃப்ட் குடு, பார்க்கலாம் அதையும். என்னது? பிரிச்சு பாரு. உடனே பிரித்தாள். கையில் இருந்த பிரஷை மீண்டும் வாயில் கவ்விக்கொண்டு அதற்குள் இருந்த உடையை வெளியே எடுத்தாள். வாவ்! அவள் முகம் பிரகாசமானது. கிருத்திகா நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட உடை. சூப்பர்பா இருக்கு. டிரஸ் என்றால் மெனி மெனி ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இரட்டை மேற்கோள்குறி. மினி பஸ்ஸில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. உள்ளே நிற்க கூட இடமில்லை. 2 பேருந்துகள் மாறி மாறி பயணித்து கம்பெனியை சென்றடைந்தான். ஆச்சரியமாக இருந்தது. கம்பெனியில் எந்த செக்ஷனும் இயங்கவில்லை. கம்பெனி மொத்தமும் அமைதியாக இருந்தது. வாங்க பாஸ். சிரித்த முகமாக நவநீதன் பக்கத்தில் வந்தான் கர்ணா. என்ன கர்ணா இது? வேலை இல்லையா? ஆர்டர் கேன்சல் ஆகிருச்சாம் பாஸ். இன்னிக்கு நோ வொர்க். நாளைக்குத்தான் மெட்டீரியல் எல்லாம் வருதாம். அட, என்ன பண்ணலாம்? சினிமா போலாமா பாஸ்? நவநீதனிடம் பணம் குறைவாகத்தான் இருந்தது. அவன் கொஞ்சம் யோசிக்க, என்ன பாஸ், பணம் இல்லையா? பரவால்ல வாங்க, நான் பாத்துக்கறேன். நமக்குள்ள என்ன இருக்கு? கான்ட்ராக்ட்காரர்கிட்ட ஆட்டைய போட்டுட்டேன். எவ்வளோ வேணும்? 500, 1000. வாங்க போலாம், எல்லாம் நம்ம செலவு. கம்பெனிக்கு ஒவ்வொராக வந்து பின் வேலை இல்லை என்று தெரிந்து திரும்பி போய் கொண்டிருந்தார்கள். காலை காட்சி. ஆங்கில படம் என்பதால் கூட்டம் குறைவாகத்தான் இருந்தது. டிக்கெட் வாங்கி உள்ளே போய் உட்கார்ந்த பின் கேட்டான் கர்ணா. அப்பறம் பாஸ், என்ன சொன்னாங்க உங்க ஆளு? நவநீதன் கர்ணாவை யோசனையுடன் பார்த்தான். என்ன பாஸ் முழிக்கறீங்க? நேத்து ட்ரெஸ் எடுத்துட்டு போனீங்கள உங்க ஆளு, அதான் அத்தை பொண்ணுக்கு குடுத்தீங்களா? ஹோ, அதுவா? குடுத்தேன் கர்ணா. சூப்பரா இருக்குன்னா? புடிச்சிதா அவங்களுக்கு? ரொம்ப புடிச்சிருக்குன்னா சொன்னீங்களா? இரட்டை மேற்கோள்குறி. இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. இல்ல கர்ணா, சொல்லல. இரட்டை மேற்கோள்குறி. அட, என்ன பாஸ் நீங்க? பரவால்ல, இன்னிக்கு போய் சொல்லிருங்க. அவங்க பிறந்த நாளும் அதுவுமா? ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும். என்ன சொல்றீங்க? சரிதான் கர்ணா. கர்ணா நவநீதனை விட 2-3 வயது சின்னவன். ஆனால் நவநீதனுக்கு இங்கு வந்த பின் அவன் மட்டும்தான் நல்ல தோழன். குள்ளமாக, கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இந்த கர்ணா மிகவும் யதார்த்தமானவன். பழகுவதற்கு நல்லவன். தர்மபுரிக்காரன். சொந்தமாக நிலம் வைத்து விவசாயம் பார்க்கும் குடும்பம் அவனுடையது. அத்தை பொண்ணாவே இருந்தாலும் ஐ லவ் யூ சொன்னாதான் இப்பத்த பொண்ணுங்க அத லவ்வா ஏத்துக்குவாங்க. ஆனா அத சொல்லத்தான் கர்ணா ரொம்ப பயமா இருக்கு. இரட்டை மேற்கோள்குறி. அட, இல்ல கர்ணா, சொந்த அத்தை பொண்ண நேரடியா போய் கல்யாணம் பண்ண பொண்ணு கூட கேட்றலாம். அதுக்கு உரிமை போதும். ஆனா லவ் அப்படி இல்லையே. அது மனசுல இருந்து இல்ல வரணும். நான் ஐ லவ் யூ சொல்லி ஒருவேளை அவ அதை ஏத்துக்கலேன்னா? அட என்ன பாஸ் நீங்க? உங்கள புடிக்காமையா போனதும் மொத வேலையா? தைரியமா போய் ஐ லவ் யூ அத்தை மகளேன்னு அவங்க கிட்ட சொல்லிருங்க. அப்பறம் பாருங்க பாஸ் என்ன நடக்குதுன்னு. கர்ணா உற்சாகமாகச் சொல்ல நவநீதனும் தீர்மானித்தான். மனசுக்குள் சொல்லி பார்த்து கொண்டான். ஐ லவ் யூ கிருத்தி. தியேட்டரில் இருந்து நேராக கர்ணனின் ரூம்க்கு போய் விட்டான் நவநீதன். வீட்டுக்கு போனாலும் அவன் மட்டும்தான் தனியாக இருக்க வேண்டும். அதனால் கர்ணாவுடன் பொழுதை ஓட்டிக் கொண்டிருந்தான். அப்பறம் மீண்டும் அவன் பஸ் பிடித்து வீட்டுக்கு போனபோது மாலை 5 மணிக்கு மேல் ஆகி விட்டது. வானம் இருண்டு லேசாக மழை தூரத் தொடங்கியது. சோப்பு டப்பாக்கு அடியில் இருந்த வீட்டு சாவியை எடுத்து பூட்டை திறந்து உள்ளே போனான்.
வானம் இருட்டு கட்டியிருந்ததால் வீட்டுக்குள் இருட்டாக இருந்தது. லைட் ஸ்விட்சை போட்டான். பவர் கட்டாகியிருந்தது. ஜன்னலை திறந்து வைத்தபோது மழை பெய்யத் தொடங்கியது. வா வெண்ணிலா, உன்னை தானே வானம் தேடுதே என்று அவன் கைபேசியில் பாடல் அழைக்க, ஜன்னலில் இருந்து விலகி போய் எடுத்து பார்த்தான். புது எண். ஹலோ, காதில் வைத்து கேட்டான். நான் தான் நவனி, அத்தை பேசுறேன். அத்தையின் குரல். ஆ, சொல்லுத்தே. கம்பெனிலையா இருக்க? இரட்டை மேற்கோள்குறி. இல்லத்தே, வேலை இல்ல, இன்னிக்கு நோவோர்க் குடுத்துட்டாங்க. அப்படியே சினிமா போயிட்டு இப்பதான் வந்தேன். வீட்லதான் இருக்கேன். ஏன் தே? என்னமோ கூப்பிட்டு பார்க்கலாம்னு தான் கூப்பிட்டேன் நவனி. பின்னால கொஞ்சம் துணிகள துவைச்சு காய போட்டிருக்கேன். மழை பெருசா வர மாதிரி இருக்கு. எல்லாம் எடுத்து உள்ள போற்றுடா. அப்புறம் மறக்காம டிவி கேபிள புடுங்கி விட்ரு. மின்னால் இடி வந்தாலும் வரும். சரித்தே, எனக்கு இன்னிக்கு ஓட்டி இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் கிருத்தி வந்தான்னா அவள சாப்பாடு செய்ய சொல்லிரு. நான் வரதுக்கு 9 மணி ஆகிரும். சரித்தே. இரட்டை மேற்கோள்குறி. சரி வெச்சிரட்டுமா? என் போன்ல பேலன்ஸ் இல்ல. இது தெரிஞ்ச பொண்ணுது. இரட்டை மேற்கோள்குறி. சரித்தே, வெச்சிரு. போனை வைத்து விட்டு வெளியே போய் மழையில் லேசாக நனைந்தவாறே கயிற்றில் தொங்கிக் கொண்டிருந்த உடைகளை எல்லாம் அவசரமாக எடுத்து கொண்டு வந்தான். எல்லா துணிகளையும் கட்டில் மீது குவியலாக போட்ட பின் டிவி கேபிளை பிடுங்கி விட்டான். மீண்டும் கதவை சாத்திவிட்டு ஒரு சேரை எடுத்து ஜன்னல் ஓரமாக போட்டு உட்கார்ந்து மழையை ரசிக்கத் தொடங்கினான் நவநீதன். காற்று பலமாக இல்லை. இடி, மின்னல் என எதுவும் பலமாக இல்லை. ஆனால் மழை மட்டும் கொஞ்சம் பலமாக சோ வென நின்று பெய்தது. சாக்கடைகள் எல்லாம் நீர் நிரம்பி ஓடத் தொடங்கியது. நல்ல மழை பெய்து கொண்டிருந்த போது படபடவென கதவு தட்டப்பட்டது. கிருத்திகாவாகத்தான் இருக்க வேண்டும். எழுந்து போய் கதவை திறந்தான். கிருத்திகாதான். நனைந்திருந்தாள். தலையில் துப்பட்டாவை போட்டு மூடியிருந்தாலும் முற்றிலுமாக மழையில் நனைந்து நின்றிருந்தாள். முற்றுப்புள்ளி. இல்ல கிருத்தி, சரி, மழைல நிக்காத உள்ள வா. இரட்டை மேற்கோள்குறி. ஐயோ சாரி கிருத்தி, ப்ளீஸ் உள்ள வா. அது கரண்ட் இல்லையா? இல்ல. இரட்டை மேற்கோள்குறி. எப்ப போச்சு? தெரியல. இரட்டை மேற்கோள்குறி. ஏன்? நீ எப்ப வந்த? இப்பதான். ஒரு 1/4 மணி நேரம் முன்னால. முற்றுப்புள்ளி. ஆச்சரியக்குறி. ஆமா, என்ன இன்னிக்கு நேரத்துலயே வந்துட்ட போலருக்கு. பீஸ் இல்லையா? நோ வொர்க். இரட்டை மேற்கோள்குறி. அப்ப காலையிலருந்து எங்க போன? சினிமாக்கு. இரட்டை மேற்கோள்குறி. முற்றுப்புள்ளி. என்ன படம்? இங்கிலீஷ். இரட்டை மேற்கோள்குறி. அது சரி, அதான் இப்படி பாத்தியா? யாரு கூட படம் பார்க்க போன? கர்ணாவும் நானும். அந்த கருவாயனா எப்படி இருக்கான்? வளவளன்னு பேசிட்டே இருப்பானே, மொக்கை சாமி. கதவோரமாகவே நின்று விட்டாள் கிருத்திகா. எவ்வளோ நேரம் நிக்கறது? மழைய பாரு. இப்போதைக்கு விடாது போலருக்கு. சரி, நான் போட்டுக்கொண்டு இருக்கும் டிரஸ் எப்படி இருக்கு என்று கேட்டாள். நான் நன்றாக இருக்கு என்றேன். சரி, ஐ லவ் யூ என்றேன். நானும் உன்னை சின்ன வயதில் இருந்து லவ் பண்றேன் என்றாள். நாங்க மழை நிற்பதற்குள் தோட்ட வேலை செய்தோம்.